ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்ஸ்டண்ட்டாக குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அரை கப் போல் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரையை நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. நல்லா வாசனைக்காக 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. எந்த பழனாலும் எடுத்துக்கலாம். இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது போல் விஸ்க் இல்லைன்னா ஃபோக் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா கட்டிக்க இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். தண்ணி இதுக்கு அதிகமாக தேவைப்படாது. நம்ம ஏற்கனவே சக்கரை போட்டிருக்கிறதுனால மிக்ஸ் பண்ண நல்லா உங்களுக்கு கரைஞ்சி வரும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ உங்களுக்கு பார்க்க கெட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிருக்கோம்ல மிக்ஸி அலசின தண்ணி ஒரு 1/4 கப் போல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஒரு நிமிஷம் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இதுதான் இதோட பதம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு செய்யும்போது உப்பு ஆட் பண்ணிங்கன்னா இனிப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். நல்லா ஊறி வந்திருக்கும் உங்களுக்கு. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். நம்ம போட்டிருக்க சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி வந்திருக்கு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஆயிலை நல்லா சூடு பண்ணி டேரெக்டாக ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி பணியாரமாக எடுத்திருக்கேன். இப்போ பணியாரக்கல் நல்லா சூடாக இருக்குது. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் போல் ஊற்றிடலாம். கல் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஊற்றுனாங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். ஸ்பூன்லேருந்து எடுத்து சரிச்ச மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். இப்போ எல்லா மாவும் இதில் ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க. நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். 1 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பழம் போட்டிருக்கிறதுனால நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த ஏலக்காவோட மணத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த பக்கம் வேகட்டும். இப்போ இந்த பக்கமும் வெந்துருச்சு. எடுத்துடலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ வெளியே எடுத்துடலாங்க. இப்போ இது போல் இருக்கிற மாவில் ரெடி பண்ணி எடுத்துடலாம். நம்மளுடைய இன்ஸ்டண்ட்டான குழிப்பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். கோதுமை மாவும் வாழைப்பழம் இருந்துச்சுன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.